பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று பொதுக்காலத்தின் 3வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்தில் அந்த 14லேருந்து 21 வசனம் வரைக்கும் லூக்கா ஏசாயா 61லேருந்து எடுத்து அதை இயேசுவுக்கு சொல்கிறார். அதாவது, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ஆவி என்மேல், அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ஆவியினால் நிரப்ப பெற்றவர். கோயிலுக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அந்த சிமியோன் அவரை தூக்கி பிடிக்கின்ற பொழுது ஆவி அங்கே இறங்குகிறது. திருமுழுக்கில் அந்த யோர்தானில் அவள் இறங்குகின்ற பொழுது ஆவி அவர் மேல் இறங்குகிறது. இவரதே என் அன்பார்ந்த மகன் என்று தந்தை அவரை அபிஷேகம் செய்கிறார். அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆவியால் நிரப்பப்பட்டவர், மெஸ்ஸியா, அருள் பொழிவு செய்யப்பட்டவர். எதற்காக? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். இந்த நற்செய்தியை ஆண்டவருடைய லட்சியத்தையும் பணியையும் அவர் முன்வைக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த நற்செய்தியை மக்களுக்கு அவர் ஆற்றப்போகின்ற அந்த மேனிஃபெஸ்டோ, வாக்குறுதி, அந்த செயலாக்கத்தை ஆண்டவர் வாசிக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். இது ஒரு விடுதலை புரட்சி வாசகம் என்று ஒரு காலத்தில் நிறைய பேர் இந்த விடுதலை இறையியல் நிறைய எழுதி தள்ளினாங்க இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு. இது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. லூக்காஸ் ஏழைகளை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பாலைவனத்தில் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு ஆவியினால் உந்தப்பட்டு அவர் இப்போ சொந்த ஊருக்கு வரார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு வரார். அங்கே தான் அவர் வளர்க்கப்பட்டார். அந்த ஊரில் உள்ள ஒரு ஜெபக்கூடத்துக்கு போகிறார். அந்த ஜெபக்கூடத்தில், பிரியமான சகோதர சகோதரிகளே, இது அந்த மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது, பாபிலோனியா அசிரியாவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆலயம் கிடையாது, குரு கிடையாது, பலி கிடையாது, பலிப்பொருள் கிடையாது. ஆகையினால என்ன செஞ்சாங்க? 10 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கடவுளுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து புகழ்ச்சி ஜெபம் செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நாளாக நாளாக இயேசு காலத்திலேயும் எருசலேம் ஆலயம் மீண்டும் கட்டப்பட்ட பொழுதும் அந்த ஜெபக்கூடம் யூதர்கள் எங்கெல்லாம் பிரிந்து திரிந்து கிடக்கிறார்களோ அங்கெல்லாம் இருந்தது. நாசரேத்தூரிலும் இருந்தது. ஏனென்றால் நாசரேத்தூரிலிருந்து எருசலேமுக்கு போகிறது ரொம்ப தூரம். அதனால் அந்த ஜெபக்கூடத்திலே ஜெபத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களும் உண்டு. அந்த ஜெபக்கூட்டத்தில் என்ன செய்வாங்க? முதல்ல சங்கீதம் 145லேருந்து 150 வரைக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார்கள். அதற்கு பிறகு அந்த டியூட்ரானமி, அதில் 6வது அதிகாரம் 4லேருந்து 9 வரைக்கும், இஸ்ராயலே கேள், ஆண்டவர் ஒருவர், அவருக்கு நீ செவி கொடு, முழு உள்ளத்தோடு செவி கொடு, முழு ஆன்மாவோடு செவி கொடு, முழு வலிமையோடு செவி கொடு என்ற வாசகத்தை வாசிப்பார்கள். அதற்கு பிறகு 18 புகழ்ச்சி ஜெபம். அந்த 18 புகழ்ச்சி ஜெபத்தில் முதல்ல 3 முழுமையான புகழ்ச்சி ஜெபம், பிறகு 12 மன்றாட்டுக்களோடு கூடிய புகழ்ச்சி ஜெபம், பிறகு கடைசியில் ஒரு 3 புகழ்ச்சி ஜெபம். அதுக்கு பிறகு வாசகம் வாசிப்பாங்க. அந்த வாசகம்
அந்த முதல் 5 நூல் தோரா சட்ட நூலிலிருந்து எடுக்கப்படும். 7 வாசகங்கள் அதிலிருந்து எடுத்து வாசிப்பாங்க. அதுக்கு பிறகு இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து 3 வாசகங்கள் வாசிப்பாங்க. அந்த முதல் சட்ட நூலை அந்த ஜெபக்கூட தலைவர் விளக்கி சொல்வார். இந்த இறைவாக்கினர் வாசகத்தை அன்னைக்கு யாராவது புதுசாக யாராவது ராபி வந்திருந்தா அவரை அதை விளக்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய குணமளிக்கக்கூடியவர், போதிக்கக்கூடியவர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றெல்லாம் பக்கத்து ஊரில் நிறையா பேசிக்கிட்டாங்க. அப்போ சொந்த ஊரில் அவர் வந்தப்போ அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க கொடுக்கின்ற பொழுது அந்த ஏசாயா 61 அந்த வாசகம் அதுக்கு வருகிறது. அதை எடுத்து வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என்மேலே, அந்த ஆவியால் நிரப்பப்பட்டவர், ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்வது. இந்த ஏழைகளுக்கு நற்செய்தி, ஏழைகள் யார்? அடிப்படை தேவையே இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, துணி இல்லாதவங்க, தண்ணி இல்லாதவங்க, எலக்ட்ரிசிட்டி இல்லாதவங்க, இப்படி வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு பாருங்கள், குறைஞ்ச வருமானம், அதை வச்சுக்கிட்டு 5 பிள்ளைங்க, மனைவி, எல்லாத்தையும் மருத்துவ செலவு, பள்ளி செலவு, சாப்பாட்டு செலவு, இதர செலவுகள்லாம் எப்படி பார்க்குறது? பிறகு முடமாயிட்டாங்க, வேலை செய்ய முடியல, வயசாகிடுச்சு, அப்படிப்பட்டவங்கள்லாம் ஏழைகள். பிறகு ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட சம்பளம் தான் கடைசி வரைக்கும், அதை வச்சுக்கிட்டே வாழ்க்கை ஓடணும், ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஏழைகள். பிறகு இந்த கவர்மெண்ட்டு இலவசம், ஓகே, 1000 ரூபா கொடுக்குது, பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குது, அதை கொடுக்குது, இதை கொடுக்குது, அந்த ரேஷன் போடுது, பொங்கல் படி போடுது, அதை வாங்கிட்டு பிழைக்கிறவங்கெல்லாம் ஏழைகள். இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறேன் என்று சொல்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி. பிறகு என்ன சொல்கிறாரு? பார்வையற்றோர் விடுதலைப்படுவர். இந்த பார்வையற்றோர் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அறியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அறியாமையிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை. எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை மதவாதிகள் இந்த உலகத்தை என்னென்னமோ ஆக்கிக்கிட்டு இருக்காங்கள, இதெல்லாம் தெரியாமல் பாவமாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்வையற்றோர். அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுப்பதற்காக, டு enlighten them, to give them understanding and spiritual awakening, ஒரு பார்வை பெற இயேசு வருகிறார். பிறகு ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க. இன்றைக்கி ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஒடுக்கி அமுக்கி வைத்திருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகம், அவர்களெல்லாம் விடுதலை செய்து அவர்களுக்கு ஒரு அந்த ஜூப்ளி ஆண்டை அறிவிப்பதற்காக, ஓகே, அந்த ஜூப்ளி ஆண்டு லெவிட்டிகஸ் புத்தகம், லேவியர் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு ஒருக்க, 7 ஆண்டுகள் 7 முறை அப்படின்னா 49 வருஷம். 49 வருஷம் அது முடிஞ்ச உடனே 50வது வருஷம் ஜூப்ளி ஆண்டு. அந்த 50வது ஆண்டில் கடன் கொடுத்தவங்க அந்த கடன் வாங்கினவங்கள மன்னிச்சிட்டு விட்டுறணும். அடிமையாய் வைத்திருக்கிற கொத்தடிமைகளை எல்லாம் சுதந்திரமாக போங்க அப்படின்னு விட்டுறணும். 49 வருஷமாக உழுது விவசாயம் செஞ்ச அந்த நிலத்தை கொஞ்சம் ஒரு ஆண்டு ஃப்ரீயாக விட்டுறணும். ஆகையினால் இந்த இந்த அத்தைக்குத்து அதுகளுக்கெல்லாம் வாங்கியிருந்த அந்த நிலம், அடமானம் வாங்கியிருந்த நிலத்தெல்லாம் நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் ஜூப்ளி ஆண்டு.
இது யூதர்களுடைய பழக்கம், 50 வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடக்கூடியது. இந்த வழக்கத்தை கத்தோலிக்க திருமறை எடுத்துக்கொண்டு 1300வது வருஷம் இந்த ஜூப்ளியை தொடங்குகிறார் நமது திருத்தந்தை போனிஃபாஸ், 8வது போனிஃபாஸ். அப்போது தான் இந்த ஏழைகளை எல்லாம் மன்னிக்கிறது, கடங்காரங்களை மன்னிக்கிறது, இரக்கங்காட்டுறது, இப்படிப்பட்ட ஒரு செயல்லாம் நடக்குது. பிறகு இந்த திருக்கதவு திறக்கப்படுதல் 25 வருஷத்துக்கு ஒருக்க. இந்த திருக்கதவு திறக்கப்படுறது 1500வது ஆண்டு தொடங்குகிறது. இந்த 1500வது ஆண்டு இந்த திருக்கதவு தொடங்குகின்ற பொழுது எதற்காக அந்த திருக்கதவு தொடங்குகிறது? இயேசுவினுடைய அந்த மீட்பு எல்லாருக்கும் திறந்து விடப்படுகிறது. அந்த 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 திருக்கதவு திறக்கப்படுவது அந்த நல்ல ஆயன், நானே அந்த கதவு, என் வழியாகத்தான் உள்ளே வரணும், என் வழியாகத்தான் வெளில போக முடியும். அப்போ நல்ல ஆயன் கதவை திறக்கிறார் ஆடுகளுக்கு. அவர் வழியாகத்தான் உள்ளே வரணும், அவர் வழியாகத்தான் மீட்பு, அவர் வழியாகத்தான் மன்னிப்பு, ஒப்புரவு. ஆக இந்த ஜூப்ளி ஆண்டை 25 வருஷத்துக்கு ஒருக்க திருத்தந்தையர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஆண்டு 2025வது ஆண்டு ஜூப்ளி ஆண்டு டிசம்பர் 24, 2024 தொடங்கப்பட்டு விட்டது. அது அந்த திருக்கதவு திறக்கப்பட்டது பேதுரு பேராலயத்தில். இது ஜூப்ளி ஆண்டு 2025. இது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் போகும். அதனால் இது ஒரு நம்பிக்கையின் ஆண்டு. ஓகே, நம்பிக்கை என்ற ஒரு விசுவாசத்தில் நம்மெல்லாம் பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரோமாபுரிக்கு போக முடியாதவங்கள்லாம் சொந்த மேற்றாசனத்திலே அந்தந்த ஆயர்கள் இந்த திருக்கதவுகளை ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களில் திறந்திருப்பார்கள். அங்கே சென்று நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். அங்கே சென்று அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அங்கே சென்று பாவத்தை அறிக்கையிடுவோம். அங்கே சென்று இரக்கத்தின் செயல்களை செய்ய உறுதி எடுப்போம். அங்கே சென்று பாவம் செஞ்சவர்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் செய்வோம். அங்கே சென்று நம்முடைய விசுவாசத்தை சத்தமாக உறக்க அறிக்கையிடுவோம். இப்படி நிறைய செயல்களை செய்கின்றோம். இதுதான் அந்த ஜூப்ளி ஆண்டை இயேசு அறிவிக்கிறார். இனிமேல் ஜூப்ளி ஆண்டு, எல்லாருக்கும் மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை வாசித்து முடிச்சுட்டு உட்காந்துடுறாரு. அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் உட்கார்ந்து தான் பிரசங்கம் வைப்பாங்க, நின்றுக்கிட்டு வாசகம் வாசிப்பாங்க. இந்த உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் அவர் ஒரே வரியில் பிரசங்கத்தை முடிச்சிடுறார். இன்று இவ்வாக்கு நிறைவேறிற்று என்று. உலகத்திலே ஒரே லைனில் பிரசங்கம் வச்சவர் இயேசு கிறிஸ்துவாக தான் இருப்பார். ஆனால் இன்றைக்குள்ள முதல் வாசகத்தை பாருங்கள். எஸ்ரா வாசிக்கிறாரு, அரை நாள் வாசிக்கிறாரு, பொதிக்கிறாரு. வெயிலில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். அரை நாள் பிரசங்கம், அதுதான் லாங்கஸ்ட்டு ஹாமிலியாக இருக்கும். அதுதான் நீளமான ஒரு பிரசங்கமாக இருந்திருக்கலாம். அதை வாசித்துட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, அந்த ஜெபக்கூடத்தில் ஒரு ஆசீர்வாதம் போடுவாங்க. ஆரோனுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உன் மீது ஒளிரச் செய்வாராக, ஆண்டவர் உனக்கு அமைதியை கொடுப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஜெபக்கூட வழிபாடு முடிந்துவிடும். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மெஸ்ஸியா, அந்த அபிஷேகம் பெற்றவர், ஆண்டவருடைய ஆவியால் நிரம்ப பெற்றவர், ஏழைகளின் பால், ஒடுக்கப்பட்டவரின் பால், பார்வையற்றவர்களின் பால், அந்த ஓய்வே இல்லாத உழைக்கிற அடிமைகளின் பால் இரக்கம் கொண்டு
விடுதலை செய்கின்ற ஞாயிறு இன்று. ஆகையினால எல்லாரும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது தூய ஆவியை கூவி அழைப்போம். அந்த இயேசுவை நிரப்பிய அதே ஆவி உங்களையும் நிரப்பி அந்த இயேசு செய்த ஏழைகளுக்கான பணி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பணி, பார்வையற்றவர்களுக்கான பணி, அந்த அந்த ஓய்வே இல்லாமல் உழைக்கின்றவர்களுக்கான பணியை செய்து நாமும் ஆவியால் நிரம்ப பெற்றவர்களாக இயேசுவை போல் மாறுவோமாக. ஆமென்.